திவாலி ஸ்வீட் சீரீஸில் பனியாரக்கல்ல ஈஸியாக செய்கிற மினி ஜாங்கிரி ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணுற இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு கப் உளுந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உளுந்து முங்குற அளவு தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரிட்ஜில் வச்ச உளுந்தை எடுத்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஐஸ் வாட்டர் சேர்த்து நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு பிஞ்ச் உப்பு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 டீஸ்பூன் கேசரி ஃபுட் கலரை தண்ணியில் சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்மளோட பேட்டர் ரெடி ஆகிடும். இப்போ சுகர் சிரப் பண்ண 2 கப் சுகர், 1 கப் தண்ணி, ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சுகர்லாம் மெல்ட் ஆகி அரைக்கம்பி பதம் வந்ததும் அமர்த்தினீங்கன்னா நம்ம சுகர் சிரப் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஜாங்கிரி பண்ண உங்கள்கிட்ட பைப்பிங் பேக் இருந்தால் நம்ம ரெடி பண்ண பேட்டரை பைப்பிங் பேக்கில் போட்டுக்கோங்க. பைப்பிங் பேக் இல்லைன்னா இந்த மாதிரி எண்ணெய் கவர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பனியாரக்கல்ல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதும் ஜாங்கிரியை ஜென்டிலாக புளிஞ்சு எடுத்துக்கோங்க. லோ ஹீட்டில் 2 சைடும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் இல்லாமல் வடித்து எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம பொரிச்சு வச்ச சூடான ஜாங்கிரியை நம்ம ரெடி பண்ணி வச்ச சுகர் சிரப்பில் டிப் பண்ணிக்கோங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா சோக் பண்ண வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பர் ஜூஸியான ஜாங்கிரி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.